ஆண்டவர் இன்னைக்கு நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். இனி கூட ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையை துவங்கி இருக்காரு. இந்த நன்மையை இழந்துடுவீங்களோ அப்படின்ற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்றது இது ஒண்ணுதான். அவர் செய்த காரியங்கள் எல்லாமே நிலைத்திருக்கும். அது எந்த மனுஷங்களாலையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. சோ இதை நீங்க அறிந்து ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் நீங்க கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் போல யாருமே இல்லை. எந்த மனுஷரும் ஒரு கிரியையும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் போல செய்யவே முடியாது. சோ ஆண்டவரை நீங்க துதிங்க, ஆண்டவரை நீங்க போற்றி பாடுங்க. இன்னும் அநேக நன்மைகள் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில செய்ய போறாரு. இன்னைக்கு கூட உங்களுக்குள்ள எந்த கலக்கமும் இருந்தா அதை தூக்கி எரிஞ்சிடுங்க. ஏன்னா ஆண்டவர் செய்யற எல்லா காரியங்களும் உங்களோட வாழ்க்கையில நிலைத்திருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.